பாருங்க மக்களே, இதான் அந்த கட்டிய விமானம்ன்றது இதுதான். பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குது. வேத மோதி வெண்ணூல் பூண்டு வெள்ளை எருதேறி பூதம் சூழ பொலிய. இதான் அந்த கட்டிய விமானத்தை கொண்டு போய் நம்ம இதில் வந்து ஒரு புள்ளி வந்து மயங்க விழுந்தது. இதில் வார நேரம் அந்த புள்ளியை வந்து பாருங்கள் கூட்டி கொண்டு போயினோம். அன்பு தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இன்றைக்கு எங்கே நீங்கள் சொன்னால் இன்றைக்கும் யாழ்ப்பாணம் நல்லூர் கந்தசுவாமி ஆலயத்தில் அன்றைக்கி வந்து இன்றைக்கு வந்து 13வது பூசைகள் நடைபெற காத்திருக்கின்றன. தற்போதுதான் பூசைகள் ஆரம்பிச்சிருக்கின்றன. உள்ளுக்குள்ளே நல்லூரான் வந்து எழுந்தரில் வரப்போகிறார். உள்ளுக்குள்ளாக அதாவது உள்வீதியை சுற்றி வெளிவரப்போகிறார். வெளியில் என்னென்ன நிகழ்வு நடக்குது, இந்த நல்லூர் ஆலயத்தில் இன்றைக்கு 13வது நாள் வந்து என்ன விசேஷமாக நடக்குது, நல்லூரான் எப்படி அலங்கரித்து வரப்போகிற அந்த அற்புதமான காட்சிகள் அனைத்தையும் பதிவு பண்ண காத்திருக்கிறேன். அதோடு வந்து வருகின்ற மக்கள் வந்து எப்படியான இந்த ஆர்வத்தோடு இந்த நல்லூரானை வழிபடுகின்ற விடயங்கள், இங்கே நடக்கின்ற விஷயங்கள் அனைத்தையும் பகிர்வு பண்ண போகிறேன். வேற உறவுகளே, முதலாக எனது காணொலியை பார்ப்போம். அந்த மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு காணொலியை பாருங்கள். வாருங்கள் காணொலிக்கு போகலாம். பாருங்க மக்களே, இதில் தான் வந்து அந்த புதுசாக வந்து ஒரு கட்டிடம் ஒன்று கட்டி கொண்டு இருக்கிறேன். பாருங்க முன்னுக்கு இதில் பார்த்தீங்கன்னா மக்களே, இந்த சப்பரதம் செய்கின்ற வேலைகள் வந்து தொடங்கிட்டுது. இதில் முன்னே பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். பாருங்க இதில் பாருங்க காவடிகள் வந்து பின்னால் ஒரு ஆள் கொண்டு வர காவடி. நந்துவாங்க பாருங்க, மல்லிகைப்பூ நம்ம சின்ன போகிறார் சின்ன ஒரு ஆள். என்னென்ன மக்களை வந்து இன்றைக்கு வந்து ஞாயிற்றுக்கிழமை வந்து நிறைய மக்கள் வந்து வந்துருக்கணும். பாருங்கள் முன்னுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், கோவிலுக்கு முன்னுக்கு நிறைய பேர் இருக்கணும். இன்றைக்கு வந்து இந்த இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த சப்பரத வேலைகளும் வந்து தொடங்கிடணும். அதையும் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. அதோட இன்றைக்கு வளமைக்கு மாறாக இந்த ஞாயிற்றுக்கிழமை வந்து நிறைய மக்கள் வாரத்துக்குரிய சந்தர்ப்பம் இருக்குது. பார்ப்போம். பாருங்கள் முன்னே பாருங்கள் இவ்வளோ பேர் நிற்கணும். இதில் பாருங்கள் மக்களை வந்து வெள்ளைக்காரர் வந்து பாருங்கள் காலுக்கு அவியல் போட்டு நடக்கலாம் வந்து ஒரு பொலித்தினை வந்து காலில் கட்டி கொண்டு வந்து நிற்கிறோம். இந்த நல்லூர் ஆலயத்தில் பாருங்கள் எவ்வளோ பேர் வந்து நிற்கிறோம் முன்னுக்கு. இதில் வந்து பாருங்கள் நிறைய வெள்ளைக்காரர் நிற்கிறோம். அதோட வந்து இதில் ஒரு அக்காரால் வந்து நான் நினைக்கிறேன் மயங்கி விழுந்துட்டான்னு நினைக்கிறேன். இதில் கூட்டமாக நிற்கிறேன். பாருங்கள் இன்றைக்கும் வந்து சிங்கள ஆக்கள் பாருங்கள் இவ்வளோ பேர் லைனில் வந்து கொண்டிருக்கணும். பார்த்தீங்களா
இதில் வந்து ஒரு புள்ளி வந்து மயங்க விழுந்தது ஒரு வார நேரம். அந்த புள்ளியை வந்து பாருங்கள் கூட்டி கொண்டு போயினோம். இங்கே இந்த மருத்துவ முகாம்கள் இருக்குது. அந்த முகாமில் இருந்து வந்து அவைய கூட்டி கொண்டு போகிறத நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி பாருங்கள். திருச்சிட்டம்பலம். தாயினும் அன்பு தலைத்த குருவே தயாபரனே, தீயினும் மிக்க திருமேனியும் நாயினும் மிக்க கடையேனை ஆள நலமுடனே வருவாய், நல்லூரில் வாழ் நாயகமே என்று அங்கே யோகர் சுவாமிகள் தன்னுடைய நெச்சிந்தனைகளை கூறுவது போல இன்று 2025ஆம் ஆண்டு விசுவாவருட மகோத்சவ பெருநாளின் 13வது நாளாகிய இன்று அந்த வெற்றிவேட் பெருமான் அங்கே வேத மோதி வெண்ணூல் பூண்டு வெள்ளை எருதேறி பூதம் சூழ பொலிய வருவார் புலியின் உரி தோளார் நாதா எனவும் நக்கா எனவும் நம்பா என நின்று பாதம் தொழுவார் பாவம் தீர்ப்பார் பலன நகராரே என்று அங்கே தேவாரத்துவலே கூறுவது போல இன்று அந்த முக்கண்ணனுடைய அந்த சிவபெருமானுடைய அந்த ஈசனுடைய மகனாகிய அந்த மைந்தனுடைய வேட்பெருமான் இன்று ரிஷிப வாகனத்திலே இடவ வாகனம் என்று சொல்லப்படுகின்ற ரிஷிப வாகனத்திலே எழுந்தருளி காட்சி கொடுக்க இருக்கின்றார். அங்கே ஜோகர் சுவாமி கூறுவார், எந்நாளும் நல்லூரை வலம் வந்து வணங்கினால் இடர்கள் எல்லாம் போமே, அந்நாளில் ஆசான் அருந்தவம் செய்த இடம் அதுவாதலாலே அதிசயம் மெத்த உண்டு, எந்நாளும் நல்லூரை வலம் வந்து வணங்கினால் இடர்களெல்லாம் போமே என்று அங்கே ஜோகர் சுவாமி குறிப்பிடுவது போல இங்கே முருகப்பெருமானுடைய அடியவர்கள் அந்த தேரடியிலே இருந்து அந்த பெருமானுடைய தரிசனத்தை பார்ப்பதற்காக மிகவும் வைத்தகன் வாங்காமல் ஆவலுடன் காத்திருக்கின்றார்கள். எமக்கு வருகின்ற வினைகளை எல்லாம் அந்த வேட்பெருமான் அடியோடு நீக்குவான் என்ற அந்த உன்னத நம்பிக்கையோடு இங்கே முருக அடியவர்கள் அந்த பெருமானுடைய அந்த ரிஷிப வாகன காட்சியை காண்பதற்காக, கண்கொள்ளா காட்சியை காண்பதற்காக இருக்கின்றார்கள். அங்கு வள்ளி தெய்வானை சமேதராக ரிஷிப வாகனத்திலே வள்ளி தெய்வானை அம்மையுடன் அந்த வேட்பெருமான் இந்த வீதியிலே 2ஆம் வீதி என்று சொல்லப்படுகின்ற இந்த நல்லையம்பதியிலே இந்த நல்ல சேஸ்திரத்திலே பெருமான் எழுந்தருளி வருகின்ற அந்த கண்கொள்ளா காட்சி இப்பொழுது நடைபெற இருக்கின்ற என்ற செய்தியை கூறி விடைபெறுகின்றேன். நன்றி. பாருங்க மக்களே, இதான் அந்த கட்டிய விமானம்ன்றது. இதுதான் பாருங்க, எவ்வளோ அழகாக இருக்குது. இதான் அந்த கட்டிய விமானத்தை கொண்டு போயிடும் பார்த்தீங்களா. இதுக்கு வருகின்ற இந்த அற்புதமான காட்சியாக தான் நடக்க போகிறாங்க. இதில் பின்னுக்கு பாருங்கள், கொள்ளக்காராக வந்து பார்த்து ஒன்றிக்கணும். முன்னுக்கு நாதசுரங்களோட வந்து இதில் வந்து ஒன்று பார்த்து
महावल्ली समेत जगन्नाथ रुद्रस्य हरवीश्वरस्य आधारविन्दवत्सयनाविनूरसोरव महादानक्षमोत्रोत्सव रघुनाथ महास्वानस्य श्रीमन्महाराजाधिराजा खण्डभूमण्डलप्रत्यधिगण्डविश्रान्तहीत् महावल्ली समेत जगन्नाथ रुद्रस्य हरवीश्वरस्य आधारविन्दवत्सयनाविनूरसोरव महादान இதில் பாருங்க இவ்வளோ மக்கள் பார்த்து நிற்கிறாங்க பாருங்கள் சாமி வந்து அதில் பாருங்கள் அங்கே வருது இதில் பார்த்தீங்களா இவ்வளோ மக்கள் நிற்கிற முடிஞ்சாலும் ஆலயம் ஃபுல்லாகவே மக்கள் பார்த்தீங்களா முன்னுக்கு பாருங்கள் நல்லூரில் வந்து தெற்கு வாசலுக்கு வந்து பார்க்கக்கூடிய மாதிரி வந்து இன்றைக்கும் வளமைக்கு மாறாக வந்து மக்கள் வந்திருக்கோம் இதில் குறிப்பாக பாருங்க இதில் வெளிநாட்டுக்காரெல்லாம் நிற்கிறேன் பார்த்து வந்து சைட்டை பாருங்க நிறைய பேர் வந்து நிற்கிறதில்ல தெற்கு வாசலில் நிற்கிறோம் அஞ்சலையும் கடந்து நிறைய மக்கள் நின்று கொண்டிருக்கிறோம் பாருங்க
தாமே பெறவேலவர் தந்ததனால் பூமேல் மயல்வாய் அறம்மை புணர்வீர் நாமேல் நடவீர் யாவாதிய கல்வியும் எம் அறிவும் யாமோதிய ஓதிய கல்வியும் எம் அறிவும் தாமே பெற வேலவர் தந்ததனால் வேலவர் தந்தது தாமே பெற யாமோதிய கல்வி கல்வி அறிவு தந்தது அறிவு தந்தது வேல் வேல் தந்தது அறிவு வேல் தந்தது கல்வி அறிவு அறிவு தந்தது வேல் தாமே பெற தந்தது வேல் தாமே பெற தந்ததனால் பூமேல் இந்த பூமியில் உள்ள ஆசைகளை விடுத்து பூமேல் மையல் போய் பூமி மேல் இருக்கின்ற காதல் போய் அறம்மை புணர்வீர் காமதோத லோபமோத மதமாச்சரியங்களை விடுத்து அறம்மை புணர்வீர் நாமே அறம் இல்லாத வார்த்தைகளை பேசி இந்த பூமியிலே திரியாதீர்கள் நாமேல் நடவீர் நடவீரிலே உமக்கு கல்வி தந்தது வேலவன் அறிவு தந்தது வேலவன் நல்லூர் தந்தவேல் தந்தவேல் தந்தது கல்வி நல்லை தந்தவேல் தந்தது அறிவு ஏன் தந்தது தாமே பெற கல்வி அறிவு தந்தது வேல் நல்லை தந்தது தாமே பெறத்தானே அறிவு தந்தது அதனால் இந்த பூமியிலே இருக்கின்ற ஆசைகளை விடுத்து அறமான செயல்களை செய்து அறம்மை புணர்வீர் அறத்தின் வழி நடந்து நல்லறமாக வாழ்வீர்கள் நல்லை தந்தன் அருளாளரமாக வாழ நாமேல் நடவீர் நாவிலே தான் தோன்றித்தனமாக நரம்பில்லாத நாட்டினால் தேவையில்லாத வார்த்தைகளை பேசாதீர்கள் அறம்மை புணர்வீர் நாமேல் நடவீர் நடவீரிலே யாமோதிய கல்வி மெம்மறிவு தாமே வரவேளவ தந்ததனால் பூமேல் மயல் போய் அறம்மை புணர்வீர் நாமே நடவீர் நடவீர் இனியே பாருங்க மக்களே, கடைகளை பாருங்க, இவ்வளோ அழகா இருக்கு பாருங்க. இதுல பஞ்ச முட்டாய் கடைகளை பாருங்க. இங்க பாருங்க, வெயிலோட ஒரு தம்பி ஒரு ஆள் போற. தம்பி திரும்படா, அடியா போட்டோ எடுத்துடுவோம்.
ரைட் சூப்பர். என்ன பேர்? ஓகே. இதில் பாருங்க எவ்வளோ விளையாட்டு சாமனங்களை வச்சிருக்கேன். சின்ன ஆக்கள் விளையாடுறாங்க இதெல்லாம் வச்சிருக்கேன் பாருங்க. அது தலையில் போட்டு பார்த்தீங்களா அப்படி இருக்குது அந்த கடைகள் பிரம்மாண்டமாக இருக்குது பார்த்தீங்களா. இதில் பாருங்க அப்படியே ஃபோன் கடை போட்டுருக்கேன் பாருங்கள். ஃபோன் ஃபுல்லாகவே வச்சுருக்கேன் பாருங்கள். இதுக்குள்ள இனிமேட்டு இங்கே மேக்கப் ஐட்டங்கள் ஃபுல்லாக இருக்குது. லேடிஸுக்குரிய மேக்கப் ஐட்டங்கள் எல்லாமே இருக்குது. இங்கே பாருங்கள் இப்படி இருக்குது அந்த கடையில் நிறைய சாமான்கள் போட்டுருக்கேன். இங்கே பாருங்கள் லேடிஸுக்குரிய சாப்புகள் அதுகள் இதெல்லாம் சொல்லி நிறைய போட்டுருக்கேன் பாருங்க. இங்கே பாருங்க அலை மோது பாருங்க. இந்த சின்னங்கள் இந்த லேடிஸுக்குரிய தோடுகள் காப்புகள் எல்லாம் நிறைய வச்சுருக்காங்க பார்த்தீங்களா. இந்தியாவில் அப்படியே ஃபுல்லாகவே கச்சான் கடைகள், சோழன் பொரியல், கடலை எல்லாம் வச்சுருக்கேன் பார்த்தீங்களா. இதில் பாருங்கள் ஸ்வீட் ஐட்டங்கள் வச்சுருக்கேன் ஃபுல்லாகவே. இந்தியாவில் விதமான ஸ்வீட் ஐட்டங்கள். இது பாருங்கள். இது வந்து அந்த லிங்கத்துக்கு முன்னுக்கு இருக்க ஏரியா வந்து இதுக்கு முன்னுக்கு வந்து லிங்கம் இருக்குது. பாருங்க மக்கள் எவ்வளோ யாருக்கு நக்கல் அடிக்கிறாங்களோ தெரியாது. இதில் பாருங்க லிங்கம் ஐஸ்கிரீம். இந்தியாவில் பாருங்க மகளே இந்த காரம் சுண்டல் எல்லாம் வச்சு வைக்கணும் பாருங்க. இங்கே பாருங்க அப்படியே நிறைய வச்சிருக்கணும் பாருங்க. இதில் எல்லாம் கலர் லைட்டுகளோட இருக்கு. காரம் சுண்டல்கள். இங்கே பாருங்க ஆவி வராட்டு கட் பண்ணிட்டேன் கீழே மறைத்துட்டேன். அதான் சுண்டலை வடிவாடுக்கணும் வேணா. தம்பி பெசலோண்ட போடுங்க பாருங்க. தம்பி எல்லாம் அழுற சுட ஆவி பறக்குதா.